ப்ரீவியஸ் வீடியோல அடோப் ஆடிஷன்ல நம்மளோட ஆடியோ எப்படி பெட்டரா எடிட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். ஆனா அது ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர். அதுக்கு ஆல்டர்னேட்டா ஃப்ரீ சாஃப்ட்வேரும் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை எழுதிருங்க. இந்த வீடியோல பார்க்க போற சாஃப்ட்வேர் வந்து Audacity. இது வந்து ஆடிஷன் அளவு இல்லைனாலும் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல நம்மளால ஆடியோ ரொம்பவே பெட்டரா எடிட் பண்ணிக்கலாம். குறிப்பா சொன்னோம்னா நாய்ஸ் ரிடக்ஷன் ஓரளவு அக்யூரேட்டாவே இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து மேக் விண்டோஸ் ஓஎஸ் பேஸ் பண்ண சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ண முடியாது. டவுன்லோட் பண்றது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். கூகுளில் போய் Audacityன்னு டைப் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் போய் நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் நிறைய ஆப்ஷன் காட்டுது. அதில் நான் வந்து விண்டோஸ் 64 பிட் ஜிப்னு ஃபைல் இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். இது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேட்குற எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தாலே இன்ஸ்டால் ஆகிடும். இதை ஓப்பன் பண்ணோன்னே இதோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. மேலே இருக்கிற ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி இதிலேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிற ஆடியோ ஃபைலை இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆடியோ கிளிப்பில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எக்ஸஸான ஸ்பேஸ் இருக்குது. அதை டெலீட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நான் எதை டெலீட் பண்ணுவோம் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டெலீட் பட்டன் அழுத்தினோம்னா டெலீட் ஆகிடும். இருக்கிற ஆடியோ மட்டும் 2 தடவை கேட்கணும் இல்லை 3 தடவை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் கட், காப்பி, பேஸ்ட் அந்த 3 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். நம்ம எடிட் பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டோம்னா திரும்பவும் ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு வரதுக்கு கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம்னா அண்டு ஆகிடும். பண்ணலான்னு பார்க்கலாம். எந்த இடத்துல நாய்ஸ் இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா என்டையர் கிளிப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் எஃபெக்ட்ஸ்குள்ளே போனோம்னா ரிப்பீட் நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணோம்னா நாய்ஸ் எல்லாமே ரிடக்ஷன் ஆகிடும். ஆம்பிளிஃபிகேஷன், எஃபெக்ட்ஸில் போய் ஆம்பிளிஃபிகேஷன் செலக்ட் பண்ணோம்னா அதில் இருக்கிற வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளோட வாய்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணோம்னா நம்ம வாய்ஸ் ரொம்பவே லோவாக கேட்கும். நம்ம வாய்ஸுக்கு தகுந்த அளவு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அது அப்ளை ஆகிடும். அடுத்து திரும்பவும் எஃபெக்ட்ஸ்க்கு போனோம்னா சேஞ்ச் பிச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம வாய்ஸ் ரொம்பவே ஸ்பீடாக பேசுகிற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அப்படியே லோ பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நடக்கும். இந்த ஆப்ஷன் பெருசாக எதாவது யூஸ் ஆகாது, சும்மா ஃபன்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடோப் ஆடிஷனில் நாய்ஸ் ரிடக்ஷன் எப்படி பண்ணலாங்கிறத எஃபெக்ட்ஸில் இருக்கிற நார்மலைசிங் ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். இது செலக்ட் பண்ணோடனே டெசிபல் கேட்கும். நம்ம அதில் டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆடியோவை நார்மலைஸ் பண்ணும். இது பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆடியோ இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப பீக் ஆகாமையும் ரொம்பவே லோவாக இருக்கிற வாய்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கும். அடுத்தது லிமிட்டர். இது ரொம்பவே எஃபெக்டிவான டூல். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டெசிபல் கேட்கும். உங்களோட ஆடியோ எந்த லெவலுக்கு மேலே போனால் பீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. என்னோடய வாய்ஸுக்கு -3 டெசிபலுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே போனால் ஃபுல்லாகவே பீக் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அதனால அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நம்ம பேசுகிற ஆடியோ எவ்வளோ சவுண்டாக பேசுனாலும் நம்ம கொடுத்த லிமிட்டுக்கு மேலே நம்மளோட ஆடியோ பீக் ஆகாது, அதோடய கட் ஆகிடும். இது வந்து Audacityயில் இருக்கிறதுலே ரொம்பவே எஃபெக்டிவான டூல். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இதுவரையும் நம்ம பார்த்த பேசிக்கான ஆப்ஷனை வச்சு நம்மளோட ஆடியோவை ரொம்பவே பெட்டராக இம்ப்ரூவ் பண்ண முடியும். குறிப்பாக சொல்லலாம் நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் ரொம்பவே பெட்டராக பண்ணலாம். ப்ரொஃபஷ்னலாக இல்லாட்டியும் நார்மல் யூஸுக்கு இதுவே ரொம்பவே பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைலில் போய் சேவஸ் கொடுத்துட்டு அதில் நம்ம என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் MP3 வேணால் MP3, இல்லைனா வேவ் ஃபார்மெட்டில் வேணால் வேவ் ஃபார்மெட் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டா போதும். அந்த ஆடியோ ஃபைல் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.